முக்கிய செய்தி. அனைத்து விதமான குற்றச் செயல்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக திகழ்கிறது என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஞானசேகரன் திமுக உறுப்பினர் என செய்தி வருகிறது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி செயல்பாட்டில் இல்லை என்பதை எப்படி நம்புவது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல், சொல்லுங்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் ரீதியாக தாக்கப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி செயல்பாட்டில் இல்லை என்பதை எப்படி நம்புவது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இவரினுடைய இந்த அறிக்கையின் முழு சாரத்தையும் பதிவிடுங்கள். கனகதாரா, இன்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தல பதிப்பில் தெரிவித்திருப்பது, சமுதாயத்தை சீரழிக்கும் அனைத்து விதமான குற்ற செயல்களிலும் ஈடுபடும் சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக திகழ்ந்து வருவதாக அவர் தனது எக்ஸ்தல பதிவில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற பாலியல் சம்பவம் அதற்கு சான்று அமைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவியை சீரழிக்க கைதான சரித்திர பதிவேடு குற்றவாளி ஞானசேகர் என்ற காமக்கொடூரன் திமுக உறுப்பினர் என்று செய்தி வருகிறது என்றும், துணை முதல் அமைச்சர் மற்றும் மருத்துவத்துறை அமைச்சர் ஆகியோருடன் எடுத்த புகைப்படங்கள் செய்தி மற்றும் சமூக வலைதளங்களில் தற்பொழுது பரவி வலம் வருவதாகவும் அவர் தனது கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி கேமராக்கள் செயல்பட இல்லை என்று எப்படி நம்புவது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி வேலை செய்யவில்லை என்று திராவிட மாடல் அரசு சொல்கிறது. சர்க்கரையை எறும்பு தின்கிறது, சாக்கு பையை கரைப்பான் தின்றுவிட்டது என சொல்வது போல் இருக்கிறது என்றும் அவர் தனது கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடான தான் அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தி வருகிறதா திமுக அரசு என்றும் அவர் தனது எக்ஸ்தல பதிவில் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பல வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரன் பல்கலைக்கழக வளாகத்தில் எப்படி அனுமதிக்கப்பட்டார் என்றும் அவர் தனது கேள்வியானது எழுப்பியிருக்கிறார். இதை தொடர்ந்து, அதாவது பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயிலும் பாடசாலையாக நடத்துவதற்கு பதில் பாலியல் குற்றங்களின் கூடாரமாக இந்த அவல ஆட்சியும் அதை நடத்தும் ஆட்சியாளரும் மாறி மாறி வைத்திருப்பது உலக கொடுமைகளின் உச்சம் என்று அவர் தனது எக்ஸ்தல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் ஒரு ட்ரிக் போட்டு கருத்தை சொல்பவர்களை தேடி தேடி கைது செய்யும் காவல்துறையினர் ஏற்கனவே பல வழக்கில் தொடர்புடைய ஞானசேகரனை கைது செய்வதற்கு ஏன் ஆளும் கட்சியினரை திமுகவை சேர்ந்தவர் என்பதாலேயா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக போதைப் பொருள் புழக்கம் மற்றும் கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என எல்லா கொடுஞ்செயல்களுக்கும் பின்னால் திமுக நிர்வாகிகள் இருப்பது தான் திராவிட மாடல் திமுக அரசின் குற்றவாளிகளை ஊக்குவித்து காப்பாற்றவும் அதே போல செய்கிறதே என்ற சந்தேகத்தை மக்களிடையே வலுவாய் எழுப்புகிறது எனவும் அவர் தனது எக்ஸ்தல பதிவில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கில் உயர் நீதிமன்றம் தானாக முன்வந்து மாநில காவல்துறை விசாரணையை போதாது என்று சிபிஐக்கு விசாரணையை உத்தரவிட்டதும், சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டதும் என்பதும் அந்த அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கு தொடர்புடைய அந்த வழக்கையும் சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஒரு பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக அதாவது திமுக ஆட்சி உச்சநீதிமன்றம் வரை சென்று உறுதுணையாக
இருக்குமானால் பாலியல் குற்றம் புகார் வருவது அந்த அரசின் மீது எப்படி அச்சம் வரும் என்றும் அவர் தனது எக்ஸல பதிவில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக இது போன்ற தமிழகத்தில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமையானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், அதே போல அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையின் எதிலும் அதாவது எளிதில் கடந்து விடலாம் என்று எண்ணத்தில் இருந்தால் அதை இப்பொழுதே கைவிட வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் மக்கள் அச்சத்தில் உள்ளார்கள் என்றும் அவர் தனது எக்ஸல பதிவில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மக்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு முன் மாணவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி, அதாவது அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தவும் மக்களுக்கு போராடி அதிமுக அதாவது நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் ஸ்டாலினின் திமுக அரசை அடக்குமுறை அளிக்கும் கைது செய்வதற்கு என்ன அதாவது எனது கண்டனம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அனகதாரா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் ரீதியாக தாக்கப்பட்டதற்கு தன்னுடைய எதிர்ப்பை கண்டன பதிவாக எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த பதிவில் திமுக அரசை எதிர்த்து பல கேள்விகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த பதிவின் முழு சாரத்தையும் பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.